இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவப்பு தண்டு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் 2 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். அதனால் போட்டு வணக்கிக்கலாம். கீரை வந்து சிவப்பு தண்டு கீரை தான். அது வந்து பாருங்கள், தண்டெல்லாம் சிவப்பாக இருக்கும். அதை எடுத்துட்டு நான் ஆல்ரெடி வந்து இலையாக பறித்து வச்சுருந்தேன். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இங்கெல்லாம் வந்து வெறும் செம்மண் தான் வச்சுருப்பாங்க, அப்படியே வாஷ் பண்ணாமல். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க, இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கினதும் இப்போ வந்து நம்ம வந்து கீரை நல்லா நறுக்கி வச்சதை வந்து போட்டுக்கலாம். நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கலாம். கீரை போட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு டெய்லி வாரத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வந்து கீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்லேயும் பசஞ்சு சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து தொட்டுக்காவும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதில் கீரையிலே வந்து கொஞ்சமாக தண்ணி விடும். அது வந்து இது வந்து இந்த பாலக்கீரைனா வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து டக்குன்னு இதாகிடும். போட்டது தான் தெரியாது, அடுத்த 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஆனால் இந்த கீரை அப்படி இல்லை, வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கணும். தெளித்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதோட கொஞ்சம் தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சாம்பாருக்கு இது மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான். அந்த சாம்பாருக்கு கீரை பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.